கண்ணம்மா. அறிவு, ஏய் கொஞ்சம் இங்க வாடி. காலையில எனக்கு ரொம்ப வலிக்குது. ஐயோப்பா, வந்து கொஞ்சம் காலை பிடிச்சு விடுடி. காலையில இருந்து கால் கொடைச்சலா இருந்தது. இப்பதான் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குமா. சித்தி, கனமாவை பத்தி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேக்கவா? சித்தி, என்னடி கேட்க போற? கேளு. அது வந்து சித்தி, நம்ம கனமா இப்ப கர்ப்பமா இருக்கால, அவ நாளைக்கு என்ன குழந்தை பெத்துக்க போறான்னு தெரியல. பிறக்க போறது பொண்ணா பையனானு தெரியல. ரெண்டையும் ஒண்ணு போல நினைச்சு ஏத்துப்பீங்களா சித்தி? ஏத்துப்பேன். அதுல உனக்கு என்னடி சந்தேகம்? பையனோ பொண்ணோ எல்லாருமே இந்த காலத்துல ஈக்குவல் தானே. எந்த குழந்தை பிறந்தாலும் அதை நான் மனசார ஏத்துப்பேன். மொத்தத்துல பிறக்க போறது ஒரு உயிர், இந்த வீட்டோட வாரிசு. அவ்வளவுதாண்டி. சூப்பர் சித்தி, எங்கேயோ போயிட்டீங்க போங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி. என்ன உனக்கு எப்ப பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு? கேட்டு தொலை, சொல்லு. கனமா கல்யாணம் ஆயிட்டு வந்த புதுசுல அவ அழகா இல்லைன்னு தானே உங்களுக்கு பிடிக்கல? அது இந்த வீட்ல எல்லாருக்குமே தெரியும். இப்ப அவ கர்ப்பமாயிட்டான்னு நீங்க கனமாவே ஏத்துக்கிட்டீங்க. நாளைக்கு அவளுக்கு பிறக்க போற குழந்தையும் அவளை விட அழகுல கம்மியா பிறந்தா நீங்க ஏத்துப்பீங்களா சித்தி? இன்னைக்கு என்ன உனக்கு டவுட் மேல டவுட் வந்துட்டு இருக்க? சும்மா சொல்லுங்க சித்தி. சித்தி, நான் குக்கரை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன அறிவு, அதுக்குள்ள வந்துட்ட? சரி போதும்டி. உட்கார்ந்துட்டு இருக்க? அப்போ இவ்வளவு நேரம் எனக்கு காலமுக்கி விட்டது நீதானா? ஆமா அத்தை. அறிவு, அறிவு! சித்தி, ஏய், எங்கடி போய் தொலைஞ்ச? ஆமா, நான் உன்னதானே காலமுக்கி விட சொன்னேன். நீ இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு தானே இருந்த. இவ எப்ப இங்க வந்தா? அது அவதான் சித்தி முதல்ல வந்தா. நான் பக்கத்துல சும்மா தான் நின்னுட்டு இருந்தேன். எப்படி சித்தி, கனமா நல்லா கால அமுக்கி விட்டாளா? நல்லா இருந்துச்சா? அத்தை, எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்க பக்கத்துல இருக்கும்போது நான் ரொம்ப பாதுகாப்பா உணர்றேன்.
எனக்குள்ள ஒரு தைரியம் வருது. நான் தாய் இல்லாம வளர்ந்த பொண்ணு. உங்களுக்கு காலமிக்க விடும்போது ஒரு தாயை போல நான் ஃபீல் பண்றேன் அத்தை. ஹாஸ்பிட்டலுக்கு என் பேரை வைப்பீங்க, ஏத்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பேரு வச்சதை விட உங்க மனசுல என்ன நினைச்சீங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அதான் நானே உங்களுக்கு கால் அமைக்கி விட்டேன். வரேன் அத்தை. கண்ணம்மா, யார் உன்னை கால் அமைக்க விட சொன்னா? யார் அமைக்க விட சொன்னது? இதெல்லாம் உன்னை பண்ண சொன்னாங்களா? சித்தி, நீங்க கோவப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஏந்திரி ஏந்திரி, சீக்கிரம். ஏய், மெதுவா கூட்டிட்டு போடி இவள. சித்தி, நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. நீங்க கால் இதுல வச்சுக்கோங்க. வா. ரெடியா? ரெடிதான் மாமா. ஆனா எங்க போறோம்னு நீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. எல்லாம் சொல்றேன், என் கூட வா. இதத்தான் அப்பல இருந்து சொல்லிட்டே இருக்கீங்க. இப்பவே சொல்லுங்க. திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணி நல்ல புடவையா கட்டிக்கோ, நல்லா மேக்கப் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னீங்க. ஆமா, நானும் ரெடியா தான் இருக்கேன். இப்ப கூட எந்த இடத்துக்கு, யார பார்க்க போறோம்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. ஆமா, அவங்க அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஆளா? எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான் கண்ணம்மா. தெரிஞ்சவங்களா? யாரா இருக்கும்? இப்படியே யோசிச்சிட்டே வா, அப்படியே போயிடலாம். மாமா, மேல பார்த்து. மாமா, இங்க நான் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கனே. இது வெண்பாவோட வீடு. இதுக்குதான் இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களா? எனக்கு தான் வெண்பாவை நல்லா தெரியும்ல. அதானே நானும் சொன்னேன், உனக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்கள பார்க்க போறோம்னு. ஓ சரி, வா போலாம். பாரதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். தேங்க்ஸ். நம்ம எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு. உட்காருங்க. உட்கார். வெண்பா இல்லையா அங்கிள்? இங்க தானே இருந்தா. வெண்பா, வெண்பா. வெண்பா, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆக்சுவலா எங்க போறோம், யாரை பார்க்க போறோம் எதுவுமே மாமா சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டாரு. முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும், உனக்கு தெரிஞ்சவங்க தானே சொன்னாரு. வர வழியெல்லாம் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே வந்தேன். வந்து பார்த்தா அந்த முக்கியமானவங்களே நீங்க தான். வெண்பா வீட்டுக்கே தேடி சொல்ற முக்கியமான விஷயம் என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அங்கிள். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்தா அதை நம்ம வெல்விஷரோட ஷேர் பண்ணிப்போம்ல. வெண்பா என்னோட வெல்விஷர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அதான் வந்து. இவன் எதுக்கு இப்போ வீடு தேடி வந்து சீன் போடுறா? என்னவா இருக்கும்? முதல் நல்ல விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என் கண்ணம்மா கன்சீவா இருக்கா. எங்களுக்கு வாரிசு வரப்போகுது. கேள்விப்பட்டேன். கங்க்ராட்ஸ் கண்ணம்மா. தேங்க்ஸ் அங்கிள். உனக்கு என்ன, ஹஸ்பண்ட் டாக்டர், அவரே எல்லாம் பார்த்துப்பாரு. நீங்க வேற அங்கிள், அப்பப்ப சின்ன பிள்ளை மாதிரி ரொம்ப பயப்படுறா. இவளுக்கு ஆறுதல் சொல்லி மனசை மாத்த வச்சு தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுங்க. அப்புறம் புதுசா ஒரு பிரசவ ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்ட போறேன். ஹாஸ்பிட்டல் பேரு கண்ணம்மா மகப்பேறு மருத்துவமனை. வாவ், சூப்பர் பாரதி.
தேங்க்யூ அங்கிள். கண்ணம்மா கர்ப்பமா இருக்க இந்த நேரத்துல அவளுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். என்ன வேண்டா? பொதுவா கிஃப்ட் கொடுக்கறதுல உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? கண்ணம்மாக்கு நான் கொடுக்குற இந்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்ல gift பாரதி. உனக்கு ஒன்று தெரியுமா வெண்பா? நான் புதுசா ஹாஸ்பிட்டலுக்கு கண்ணம்மா பேர் வைக்க போறேன்னு சொன்னதும் இவளே ஒத்துக்கல. ஃபேமிலியில யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அம்மா முக்கியமா ஒத்துக்கவே மாட்டாங்க, வேண்டவே வேண்டான்னு பயமுறுத்தினா. ஆனா கடைசியில பார்த்தா எங்க அம்மாவே கண்ணம்மா பேரை செலக்ட் பண்ணி அவங்களே நேரா போய் ஹாஸ்பிட்டலுக்கு லைசென்ஸே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சூப்பர்ல. மாமா தற்பெருமை பேசதான் இவ்ளோ தூரம் வந்தீங்களா? இது தப்பெருமை இல்ல கண்ணம்மா, என் பொண்டாட்டியோட பெருமை. என்ன அங்கிள், கரெக்ட் தானே? ஆஃப் கோர்ஸ் யூ ரைட். ஏய் ஒரு நிமிஷம், காஃபி. ஐயோ இருக்கட்டும் அங்கிள். ஆக்சுவலா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளில வந்தோம். ஸோ ஈஸியா டிரைவ் போகணும்னு சொல்லி கண்ணம்மா சொன்னா. ஓகே ஸோ நாங்கள் அப்படியே. தேங்க்யூ. ஓகே ஓகே பாய். வரேன் வெண்பா. வரேன் Right. uncle. பாய். ஆல் தி பெஸ்ட் வெண்பா. ஹே, சாவியை விட்டு வந்துட்டேன், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு. ஓகே. சாவி என்ன வெண்பா, பைத்தெரிச்சல் அப்படியே குபு குபுன்னு பொங்குமே. எப்படிடா இதை கெடுக்கலான்னு உன் மனசு கிடந்து அடிச்சுக்குமே. ஐயோ பாவம், உனக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். நானும் என் கண்ணம்மாவும் எங்க வாழ்க்கையில ரொம்ப தூரம் வந்துட்டோம். எங்க அம்மாவே ஹாஸ்பிட்டலுக்கு கண்ணம்மா பேர் வச்சுட்டாங்க. இது என் லைஃப்ல ஒரு சந்தோஷமான ஒரு நேரம். அதனாலதான் ஈஸியா இருக்கு ரொமான்டிக்கா ஒரு டிரைவ் போலான்னு இருக்கோம். இதுல பூந்து ஏதாவது வில்லங்க பண்ணுவோம்னு நினைச்சான்னு வச்சுக்கோ, இப்ப வீடு தேடி வந்து உன்னை அசிங்கப்படுத்தி மூக்க உடைக்கிறேன் பாத்தியா, அப்புறம் நேரடியா உன் மூக்க உடைச்சு மூஞ்சி முகரெல்லாம் பேர்த்திருவேன். நிம்மி, ஜூஸ் போட எவ்வளோ நேரம்? இதோ முடிஞ்சிருச்சுமா, வந்துட்டேன். ஏய், இந்த ஜூஸ் யாருக்கு? உனக்கா? உனக்கு தான் பப்பாளி ஜூஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னியே. அம்மா எனக்கு இல்லம்மா, ஓடும்போது ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இந்தாங்க, இதையும் நீங்களே குடிங்க. எனக்கெல்லாம் வேண்டாம், ஒரு கிளாஸே போதும். அம்மா பேசாம இதை அறிவு பண்ணி கொடுத்துடலாமா? அறிவு மணிக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், இதை யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஏய் நிம்மி, இந்த ஜூஸ அவளுக்கே எடுத்து கொடு. எனக்கா? உனக்குதான். எனக்கு வேண்டாம் அஞ்சலி, நீயே குடி. வேண்டாமா? உன்னை பார்க்க வச்சு குடிச்சு எனக்கு வயிறு வலிக்கணும், அதானே உன் ஆசை? ஒழுங்கா எடுத்து குடி. குடிக்கிறேன் அஞ்சலி. ஒண்ணு, உனக்கு வயிறு வலிக்க கூடாது. இன்னொன்னு, என் தங்கச்சி முத தடவையே நீ எனக்கு ஜூஸ் கொடுக்குற, அதை குடிக்காம எப்படி? புள்ளத்தாச்சி பப்பாளி ஜூஸ் குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே, ஒருவேளை அஞ்சலி அம்மா விஷயம் தெரியாம தராங்களோ? இந்த கண்ணம்மாவும் புரியாம குடிக்கிறேன்றா. நமக்கு என்ன, நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம். யார் வந்து கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட வேண்டியதுதான். நிறுத்து. என்னது இது? அஞ்சலி ஜூஸ் கொடுத்தாத்த, அதான் குடிக்கலான்னு. நீங்க தானே அது என்ன தினமும் ஜூஸ் குடிக்க சொன்னீங்க? ஆமா சொன்னேன், ஆனா எந்த ஜூஸ குடிக்கணும், எது குடிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா?
நீ கையில வச்சிட்டு இருக்கிறது என்ன ஜூஸ் தெரியுமா? பப்பாளி ஜூஸ். கர்ப்பமா இருக்கிற பொண்ணு பப்பாளி ஜூஸ் குடிச்சா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஆபத்துன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ, சொல்லு, உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது அத்தை. உனக்கு கூட இது தெரியாதா? என்ன ஏதுன்னு தெரியாம எடுத்து அவளுக்கு கொடுத்துருவியா? இல்லம்மா, எனக்கும் ஒண்ணும் தெரியாதுமா. இத பார், யாருக்கு தெரியுதோ இல்லையோ உனக்கு தெரிஞ்சிருக்கணும். வயித்துல குழந்தை இருந்தா சாப்பிடுற ஒவ்வொரு பருக்கையிலயும் குடிக்கிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியிலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். நீ திங்கிறது உனக்கு மட்டும் இல்லைங்கிற அக்கறை உனக்கு இருக்கணும். அந்த நினைப்பு இருந்தா நீ பாட்டுக்கு பப்பாளி ஜூஸ குடிப்பியா? ஐயோ, நான் மட்டும் பார்க்கலனா இப்ப என்ன ஆயிருக்கும்? சாரி அத்தை, ஏன் தப்புதான். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு. அத வச்சுட்டு போய் வயிற்று புள்ளக்காரி எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. போ. உங்க 2 பேருக்கும் சொல்றேன், இனிமே அவளுக்கு ஜூஸ் குடுக்கறேன், பால் குடுக்கறேன்னு கொண்டதையும் அவளுக்கு கொடுக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஏய், ஆமா நிம்மி, உன்னை வீட்ல இருக்கிற எல்லா ஜன்னலையும் தூசி தட்ட சொன்னனே, செஞ்சியா? மகாராணி அம்மா, இந்த வீட்ல என்னதான் செய்றீங்க? ஏன் ஜன்னலை எல்லாம் தொடக்கல? இது பாருங்க, 2 பேரும் போய் வீட்ல ஒரு ஜன்னல் விடாம சுத்தமா தொடக்கிறீங்க. ஒரு வேலை பண்றது இல்ல, இதுல ஜூஸ் ஏதாவது ஊர்க்கதையை பேசிக்கிட்டு போங்க போங்க. இதுக்கு முன்னாடி அகில் மட்டும்தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அத்தையும் கூட சேர்ந்துட்டாங்க. அவளுக்கு ஜூஸ் குடிக்க கொடுத்தது ஒரு தப்பா? அதனாலதாம்மா நான் அதை அறிவுமணிக்கு கொடுக்கலான்னு சொன்னேன். ஆமா நிம்மி, நிஜமாலே வயித்துல குழந்தை இருக்கும்போது பப்பாளி ஜூஸ் குடிக்க கூடாதா? அப்படிதாம்மா நானும் நினைக்கிறேன். எனக்கும் சரியா தெரியாதுமா. நீ சுத்த வேஸ்டடி. இப்போ ஜன்னலாம் வேற துடைக்கணுமா? ஓய் கண்ணம்மா, என்ன டல்லா இருக்கா? நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அதை நீங்க கோவப்படாம கேட்கணும். இன்னைக்கு அத்தை என் மேல பயங்கரமா கோவப்பட்டாங்க. ஏன்? அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஆனா நான் தான் தெரியாம பப்பாளி ஜூஸ குடிக்க போயிட்டேன். பப்பாளி ஜூஸா? முண்டம், உனக்கு அறிவு இருக்கா? கர்ப்பிணி பொண்ணு இந்த நேரத்துல பப்பாளி ஜூஸ் குடிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது மாமா. அஞ்சலி தான் ஜூஸ் கொடுத்து அதை குடிக்க சொன்னா. நான் பாட்டுக்கு யோசிக்காம வாங்கி அதை குடிக்க போயிட்டேன். இந்த அஞ்சலி எதுக்கு உனக்கு ஜூஸ் எல்லாம் குடுக்குறா? இல்ல மாமா, அவ குடிக்கிறதுக்காக வச்சிருந்தா. அத நீயும் எடுத்து குடி அப்படின்னு சொன்னான். எல்லாத்துக்கும் அவ தானே காரணம். மாமா மாமா இருங்க, அவ ஒன்னும் வேணும்னு எல்லாம் கொடுக்கல மாமா. அவளுக்கும் தெரியாம இருந்திருக்கோம்ல. என்ன தெரியாது? அது எப்படி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நேரத்துல எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு கூட தெரியாது? சாரி மாமா, எல்லாம் என்னோட தப்பு தான். அத்தையும் நல்லா திட்டி விட்டுட்டாங்க. மத்தவங்கள சொல்லி என்ன பண்றது? இனிமே நான் தான் உஷாரா இருக்கணும். நான் உன்னை கேட்பேன், எனக்காக பண்ணி தருவீங்களா? சொல்லு. இந்த குழந்தை பெத்துக்கிறது வளர்க்கறது இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. கேட்டு தெரிஞ்சுக்கவும் ஆள் இல்ல. ஆக்சுவலா இத பத்தி ஏதாவது புக் எழுதிருப்பாங்கல்ல. போன வருஷம் நீங்க என்ன புக் ஃபேர் கூட்டிட்டு போகும்போது அங்க இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்படி ஒரு புக் எனக்கு வாங்கி தரீங்களா மாமா? நான் அதை படிச்சாவது தெரிஞ்சுப்பேன். என் அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
எல்லாத்தையும் அத்தை கிட்ட கேட்க முடியாதுல்ல மாமா. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்போ தூங்கலாம், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாரி கண்ணம்மா, இது எல்லாமே என்னோட தப்பு தான். ஆரம்பத்திலே இது எல்லாத்தையும் நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். சரி, இந்த பிரெக்னன்சி டைம்ல நீ என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும், என்னெல்லாம் சாப்பிடணும், டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன, இது எல்லாமே போன்ல ஒரு சின்ன ஆப் டவுன்லோட் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓ, ஒரு வேளை உனக்கு ஆப் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நாளை காலைல நீ சொன்ன மாதிரி ஒரு புக் வாங்கி தரேன். ஓகே? போய் படுத்துக்கோ. நீங்க ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, பாய். அகில், ஏய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. சொல்றா. இன்னைக்கு காலைல நம்ம வீட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்னடா ஆச்சு? எனக்கு எதுவுமே தெரியலையடா. கண்ணம்மாவும் அஞ்சலியும் சிஸ்டர்ஸாக இருந்தாலும் எப்பவுமே கண்ணம்மாவும் அஞ்சலிக்கு சுத்தமாக பிடிக்காது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ஒருத்தர் பிடிக்கலன்னா ஒதுங்கி போகிறது தானே அகில் நல்லது. ஆனால் அஞ்சலி ஏன் தொடர்ந்து கண்ணம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிருக்கானே எனக்கு தெரியல. நானும் எத்தனையோ தடவை நோட் பண்ணிட்டேன். சில டைம் வேணும்னு தெரிஞ்சே பண்றான், சில டைம் வேண்டாம் வெறுப்பா பண்றான். இன்னைக்கு காலைல என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இன்னைக்கு காலைல கண்ணம்மாக்கு பப்பாளி ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கான். கர்ப்பமா இருக்க பொண்ணு பப்பாளி ஜூஸ் குடிச்சா குழந்தை உயிருக்கு ஆபத்துன்னு தெரியாதா? நல்ல வேலை ஏதோ அம்மா பார்த்து தடுத்துட்டாங்க. அதை குடிக்க கூடாதுன்னு கண்ணம்மாக்கும் தெரியல. அஞ்சலி இதை கண்டிப்பா வேணும்னு செஞ்சிருப்பான்னு நான் சொல்லல, தெரியாம செஞ்சிருப்பானே வை. இது நாள் வரைக்கும் அவ பண்ணது எல்லாமே கண்ணம்மாவை மட்டும் தான் பாதிச்சுட்டு இருந்தது. அது ஒரு லிமிட் வரையும் அக்கா தங்கச்சி பிரச்சனை அப்படின்னு நானும் பெருசா கண்டுக்காம தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு வயிற்றுல இருக்க என் குழந்தைக்கும் சேர்த்து பாதிப்பை ஏற்படுத்துது. அதனாலதான் அகில் உன்கிட்ட சொன்ன, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. சச்சா, நான் ஏன்டா தப்பா நினைச்சுக்க போறேன்? அஞ்சலி இப்படிதான்னு எல்லாருக்குமே தெரியுமே. இல்லடா, நான் சொன்னதும் என்னடா பாரதியா வந்து வாய் விட்டு கேட்டானே அப்படின்னு அவகிட்ட எதுவும் சண்டைலாம் போடாது. அப்புறமா பொறுமையா எடுத்து புரியவே. ஓகேவா? டேய், பெருசா எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்பயே பேசுறது நல்லதில்ல. சரிடா, நான் பேசுறேன். தேங்க்ஸ் டாக்கில். இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஊர்ல யார் எக்கிட்ட கேட்டு போனா நமக்கு என்னன்னு அப்படியே ஜாலியா இருக்க. ஏன் நான் என்ன பண்ணேன்? எதுக்கு இப்ப வந்து நீ கத்திட்டு இருக்க? ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியே நடிக்காத. அகில், திஸ் இஸ் டூ மச். எனக்கு தெரிஞ்ச நான் எந்த தப்புமே பண்ணல. நீயா மனசுல நினைச்சிட்டு வந்து கத்திட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? கண்ணம்மா அன்னைக்கு பப்பாளி ஜூஸ் கொடுத்தியா? ஓ, இதுதான் விஷயமா? அதான் தெரியாம கொடுத்துட்டேன்னு அப்பவே அத்தை கிட்ட சொல்லிட்டேனே. அத்தைய சமாளிச்சாச்சு. செகண்ட் ரவுண்ட் நீயா? அம்மாவும் பிள்ளையும் போட்டி போட்டு திட்டுறீங்களா? ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கோவம் வேற வருதோ? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு பப்பாளி ஜூஸ் கொடுக்க கூடாதுன்னு ஒரு ஆம்பளை எனக்கே தெரியுது. நீ ஒரு பொண்ணு, உனக்கு எப்படி தெரியாம போச்சு? எப்பா சாமி, தெரியாம கொடுத்துட்டேன், போதுமா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். பிரெக்னெண்டா இருக்கிறவ பப்பாளி ஜூஸ் குடிக்க கூடாதுன்னு உனக்கு ஏன் தெரியலன்னு என்ன கேக்குறல்ல? இந்த உண்மை பிரெக்னெண்டா இருக்கிறவளுக்கே தெரியாம அதை வாங்கி குடிக்க பார்த்தா அவளுக்கே தெரியாதப்போ எனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஒரு பிரச்சனையில நம்ம மேல என்ன தப்பு இருக்குன்னு பார்த்து அதை நம்ம சரி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு மத்தவங்க கிட்ட இருக்கிற சின்ன சின்ன தப்பை கண்டுபிடிச்சு அதை காரணமா வச்சு அதை உன்னை நீயே நியாயப்படுத்திக் கூடாது. அஞ்சலி, இந்த மாதிரி பொதுவான விஷயத்தை தெரிஞ்சுக்க. தெரியலனா இனிமே வச்சு கத்துக்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தப்பா செய்யறதுக்கான லைசன்ஸ் கிடையாது. ஒரு பப்பாளி ஜூஸ்க்கு இவ்ளோ அக்க போறான். முட்டில கேட்கணுமா? இந்த வீட்டில் மற்றவங்க சந்தோஷத்துக்காக தானே நீ இதுவரையும் வாழ்ந்திருக்க.
உன் சொந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்னு இது வரைக்கும் உனக்கு தெரியல. அநேகமா வயிற்றுல இருக்க நம்ம குழந்தை வெளில வந்தாதான் உன்னோட ரியல் சந்தோஷத்தை வெளில கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். நல்லா தூங்கு. நீ என்கிட்ட பிரெக்னன்சி புக் கேட்டல? எஸ். ஓய். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும். என்னது? எனி கேசஸ்? ஓகே. பாரு, ஓபன் பண்ணி பாரு. என்னமாமா இது? நேத்து நைட்டு தான் கேட்டேன், தூங்கி எழுந்ததும் கொடுக்குறீங்க. நீங்களே எழுதுனீங்களா? ஆமா கண்ணம்மா, யாரோ ஒருத்தங்க எழுதின புக்கை வாங்கி கொடுக்கறதுல என்ன இருக்கு? அதான் என் கண்ணம்மாக்காக நானே என் கையால் எழுதின புக். எப்படி இருக்கு? நான் இவ்ளோ அன்புக்கு தகுதியானவ இல்ல மாமா. மூச்சு முட்டுது. அப்போ ஒன்று பண்ணு, அந்த பாதி மூச்சு எனக்கு கொடுத்துரு. நீங்க கேட்டா நான் முழு மூச்சையே கொடுத்துருவேன் மாமா. காலையிலே பேச்ச பார்த்தியா? ஒழுங்கு மரியாதையா இந்த புக்கை ஃபுல்லா படிச்சு குட்டி பாப்பாவை பத்திரமா பெத்து கொடுக்குற. ஓகே? ஓகே மாமா. ஆமா மாமா, கர்ப்பமா இருக்கிற சமயத்துல ஏன் எது சாப்பிட்டாலும் இவ்ளோ பிரச்சனை ஆகுது? ஏன்னா ஒரு சின்ன வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போனாலே எவனோ ஒருத்தன் புதுசா நம்ம ஏரியாக்குள்ள வந்திருக்கான், அவனை விடக்கூடாதுன்னு நம்ம உடம்பு ஃபைட் பண்ண ஆரம்பிக்குதுல்ல. மனுஷ உடம்பு அவ்வளோ சென்சிட்டிவானது. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை உன் வயிற்றுக்குள்ள வளரும் போது அது என்னென்ன ரியாக்ட் பண்ணும். ஓஹோ. அதனால்தான் வாமிட் வருது, தலை சுத்துறது, அதிகமா பசிக்கிறது, சுத்தமா பசியே இல்லாம போறது, சில ஃபுட்டு மட்டும் ஒத்துக்காம இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் இதனாலதான். அப்போ என் உடம்புக்குள்ள புகுந்துகிட்டு என்ன ஆட்டி வைக்கிறது இந்த குட்டி பாப்பா தானா? ஹலோ, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. போ போ பாரு சும்மா பாப்பாவோட ஆட்டத்தை. என்ன மாமா எப்படி பயமுறுத்துறீங்க? சும்மா சொன்ன கண்ணம்மா, பயப்படாத. ஓகே? குழந்தை பக்கத்துல இருக்கிறத நினைச்சு நீ பாட்டுக்கு கதை சொல்லு, பாட்டு பாடு. ஏன்னு தெரியுமா, கர்ப்பத்துல இருக்க குழந்தை நீ என்ன சொன்னாலும் கேட்கும், உனக்கும் ரிலாக்ஸா இருக்கும், குழந்தையும் அப்படியே ஹெல்தியா வளரும். என்ன கதை சொல்றது? நான் சொல்றேன், இந்த கதையை சொல்லு. ஒரு ஊர்ல கண்ணம்மா கண்ணம்மான்னு ஒரு தேவதை இருந்தாலும் அவ உலக பேரழகியாம். ஓ, அது சரி. அவளை பாரதி பாரதின்னு ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் செம்ம ஜாலியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்களாம். போதும் போதும், வாழ்ந்துக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க. கண்ணம்மா போங்க. ஏண்டி பாக்கியம், மத்தியானத்துக்கு என்னடி சமையல் பண்ண போற?
என்னத்தை செய்யறதுன்னு தான் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. அதான் ஒன்றும் புரியாம இந்த வெங்காயத்தை நறுக்கிக்கிட்டு இருக்கேன். இல்லடி, காரசாரமா லெக் பீஸ் போட்டு பிரியாணி ஆக்கி சாப்பிடுவோமா? அதை எதுக்குமா ஆக்கிக்கிட்டு? அது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? பேசாம நல்ல கடையில இருந்து பார்சல் வாங்கிட்டா? சரியான யோசனைடி. என் மகளா கொக்கா. சரி இருமா, நான் ஆர்டர் பண்றேன். ம். ஆமா, ஏண்டி எத்தனை ஆர்டர் பண்ண போற? 4? எதுக்குமா 4? நீயும் நானும் மட்டும்தானே, 2 பத்தாது? ஏய், என்னடி அங்க உன் புருஷன் உன் தம்பி மொத்தம் 4 பேர் இருக்கோம்ல? அவங்களுக்கு நம்ம காசுல பிரியாணி வாங்கி கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்ப அவங்களுக்கு சாப்பாடு வேற என்ன, விரதம்னு சொல்லிடுவோம். நாங்க ஒரு பொழுது விரதம் இருக்கிறோம், அதனால வீட்டுல சமையல் பண்ணலைன்னு சொல்லிடுவோம். 2 நல்லா பட்னி கிடக்கட்டும். சூப்பர் ஐடியாடி. சரி சரி, ஆர்டர் பண்ணு. அது வரத்துக்கு வேற நேரம் ஆகும்ல. ம். இவங்க ரகசியமா பிரியாணி வாங்க போறாங்களாம். எப்படி சாப்பிட போறாங்கன்னு பாத்துருவோம். Cheers. என்னடி இது, கை கட்டினது வாய் கட்டாம போகுது? எட்டாது. ஐயோ, ரகசியமா சாப்பிடலான்னு பார்த்தா இப்படி கையும் கடவுமா லெக் பீஸோட மாட்டிக்கிட்டோமே. ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது பசியா இருந்ததா ரொம்ப, அதான் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமேன்னு இங்க வந்தோம். பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதா இருந்தா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதுதானே? அது ஏன் யாருக்கும் தெரியாம மரமா இங்க உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? ஒருவேளை எங்களுக்கு தெரியாம சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ? அப்படியெல்லாம் நாங்க நினைக்கலப்பா. ஏண்டி, நாம அப்படியா நினைச்சோம்? நாங்க ஆர்டர் பண்ண கடையில 2 பிரியாணி தான் இருந்துச்சு. தெரிஞ்சா நீங்க வருத்தப்பட்டு சங்கடப்படுவீங்களோன்னு தான் உங்களுக்கு தெரியாம சாப்பிடலான்னு இங்க சாப்பிட வந்தோம். என்ன மாப்பிள்ள, உங்க ஆத்தா கட்டுக்கதையா இருந்தாலும் உங்க ஆத்தா அதை கரெக்டா யோசிச்சு உடனே லாஜிக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க பாரு. அட சூப்பர்யா. வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஆசைடா. கொஞ்சமா சாப்பிடுறேன்டா. நோ, இன்னைக்கு யாருமே நம்ம வீட்ல சாப்பிடக்கூடாது. எதுக்குடா? எதுக்கா? இன்னைக்கு நம்ம வீட்ல விரதம். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் யாரும் பச்சை தண்ணிய கூட குடிக்க கூடாது. நம்ம வீட்ல விரதமா? என்ன விரதம்? கண்ணம்மா மாசமா இருக்கா. அவளுக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் நடக்கணுங்கிறதுக்காக நாங்க 2 பேரும் விரதம் இருப்போம். அந்த விரதத்துல நீங்களும் கலந்துக்கிறதுனால இந்த பிரியாணியை நீங்க சாப்பிடக்கூடாது. அவளுக்காக நான் ஏன்டா பட்டினி கிடக்கணும்? ஆமா, அவசரப்படாத. இது கண்ணம்மாவுக்காக மட்டும் இல்ல. வேற யாருக்காகடா? அப்படி கேளுக்கா. கண்ணம்மா போலவே உன் மகள் அஞ்சலியும் கூடிய விரைவில் கர்ப்பமாக வேண்டும் என்பதற்காக இந்த விரதம். இப்ப சொல்லு, உன் மக கர்ப்பம் ஆகணுமா வேணாமா? ஆத்தி, இவன் என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறேன்? அப்ப பிரியாணி சாப்பிட முடியாது, பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது. டேய், அவ பொண்ணுக்காக அவ விரதம் இருக்கட்டும்டா. நான் ஏன்டா விரதம் இருக்கணும்? நான் மட்டும் சாப்பிடுறேன்டா. நோ வே, நாட் அட் ஆல். ஸ்ட்ரிக்ட்னா ஸ்ட்ரிக்ட் தான். என்ன மாமா? எஸ், வெரி ஸ்ட்ரிக்ட், வெரி ஸ்ட்ரிக்ட். கூடவே கூடாது. தூக்கு மாமா இந்த பிரியாணியை.
மருமகளா வந்திருக்க வேண்டிய வீடு. என்ன பண்றது, எல்லாம் மாறி போச்சு. மாத்துறேன், எல்லாத்தையும் மாத்துறேன். ஹாய் பாரதி, ஏன் கால் அட்டென்ட் பண்ணிட்டியா? நீ எல்லாம் அட்டென்ட் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன்டா. ஃபோன் பண்ணாலே எனக்கு ஹார்ட் பீட்லாம் எகிருது. எப்போ எந்த நேரத்துல எந்த குண்டு போடுவேன்னு பதறுது. ஐயோ, என்னடா நீ என்ன உன் மனசுல ஒரு வில்லியாவே நினைச்சிட்டல? அதனால்தான் வெண்பான்ற பேரை கேட்டாலே உனக்கு டென்ஷன் ஆகுது. சொன்னாலும் சொல்லனாலும் என் நிம்மதியை கெடுக்கிற வில்லி நீதான். இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண அத சொல்லு. ஒண்ணும் இல்ல, இப்ப நான் எங்க இருக்கேன்னு சொல்லதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ எங்க இருந்தா எனக்கு என்ன? மொத்தத்துல நீ இருந்தா எனக்கு என்ன, இல்லனா எனக்கு என்ன? நான் மட்டும் இல்லன்னு வை, உன் லைஃப் முழுக்க நீ ஒரு ஏமாளி புருஷனாவே வாழ்ந்து முடிச்சிருவ பாரதி. உன் பக்கத்துல இருந்து நீ தப்பு பண்ணும்போது நான் உன்னை வார்ன் பண்றேன். அத நீ புரிஞ்சுக்கவே மாட்டேப்போ. சரி அதெல்லாம் விடு. இப்போ இதெல்லாம் நான் உனக்கு சொன்னா உனக்கு கொலவெறிதான் ஆகும். நான் சொல்ல வந்ததை மட்டும் சொல்லி முடிச்சிடப்பா. நான் இப்போ உன் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். அங்கதுக்கு நீ போன? வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி மேனஸ் இல்லாம ஏன் வந்தேன்னு கேக்குற? ஆனா ஆண்டி ஒண்ணு உன்ன மாதிரிலாம் இல்லப்பா. போன் பண்ணி ஆண்டி பாரதி பத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு மட்டும் தான் சொன்னேன். உடனே கிளம்பி நேர்ல வர சொல்லிட்டாங்க. வெண்பா, தானா தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. என் அம்மா கிட்ட உனக்கு என்ன பேச்சு? நான் சொல்றது கேளு, முதல்ல வெளியே வா. வந்த வேலை முடியாம எப்படி பாரதி போறது? நீ தான் ஒரு டெஸ்ட் எடுத்து பாரான்னு சொன்னா கேட்கவே மாட்ற. அதான் உங்க அம்மாவை பார்த்து ஆண்டி ஆண்டி உங்க மகன் பாரதிக்கு காலேஜ் படிக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுல அவனுக்கு குழந்தை பிறக்கிற சக்தி போயிடுச்சு. ஆனா இப்போ கண்ணம்மா கர்ப்பமா இருக்காளே, அது எப்படின்னு விசாரிங்கன்னு சொல்லதான் வந்தேன். உன்னோட சீக்கிரட்ட ஒண்ணு விடாம அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வெண்பா, சொன்ன கேளு. வேணாம் வெண்பா, எதுவும் சொல்லாத ப்ளீஸ். வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டேன், இப்படி திரும்பி போக முடியுமா சொல்லு? இல்ல நான் சொன்னதான் நீ கேட்க மாட்ட, உங்க அம்மா சொன்னாலதான் நீ கேக்குறியான்னு பாக்குறேன். ஆண்டி வேற ரொம்ப நேரமா எனக்காக வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி நான் உள்ள போய் பாக்குறேன் பாரதி. வெண்பா வெண்பா ப்ளீஸ், வெண்பா ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்கிறேன் வெண்பா, எதுவும் சொல்லிடாத வெண்பா. என் பிரச்சனை தெரிஞ்சதுன்னா அம்மா நிச்சயமா மனசொடிஞ்சு போயிடுவாங்க. உனக்கே தெரியும்ல, அம்மாக்கு ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ப்ளீஸ் வெண்பா, ப்ளீஸ் ப்ளீஸ், எதுவும் சொல்லாத வெண்பா ப்ளீஸ். அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? எனக்கு உங்க அம்மாவை விட என் ஃப்ரெண்ட் உன் வாழ்க்கை தான் முக்கியம். நான் இப்போ உள்ள போய் ஆண்டி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். முடிஞ்சா வந்து தடுத்துக்க. பாய். வெண்பா, வாடா வாடா வாடா, நீ வருவன்னு கண்டிப்பா எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் சௌந்தர்யா ஆண்டி. ஆண்டி. ஹாய் வெண்பா, வாமா வா. எப்படி இருக்கீங்க ஆண்டி? நான் நல்லா இருக்கேம்மா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? சானிடைசர் யூஸ் பண்ணிக்கோ. சூப்பர் ஆண்டி. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பிரிகாஷனரியா இருக்கீங்களே, நைஸ். இப்படிதான் இருக்கணும். என்ன பண்றது வெண்பா, இந்த கொரோனா தூண்லயும் இருக்கும் துரும்புலயும் இருக்கும், ஏன் வீசுற காத்துல கூட இருக்கும்னு சொல்றாங்களே. கொஞ்சம் பீதியா தான் இருக்குமா. அதே மாதிரி என்ன மாதிரி 50+ இருக்கிறவங்களுக்கு எந்த நேரமும் நெஞ்சுக்குள்ள பக்கு பக்குனே இருக்கு. ரொம்ப பேனிக் ஆகாதீங்க ஆண்டி. உலகத்துல நிறைய நாட்டுல வேக்சின் உருவாக்கி ஹியூமன் ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே வந்துரும். சீக்கிரம் வந்தா நல்லதுமா. அப்புறம் நீ ஃபோன் பண்ணி ஏதோ என்ன பார்க்கணும், என்கிட்ட பேசணும்னு சொன்னியே, என்னம்மா விஷயம்? எல்லாம் பாரதி விஷயமா தான் ஆண்டி. பாரதியா?
அவன் என்ன திரும்பவும் உன்கிட்ட சண்டை போட்டானா? சாச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. அன்னைக்கு போட்ட சண்டை தான், ஆனா அந்த கோவம் இன்னும் மனசுல இருந்து போகல. அவன் அப்படிதான் வெண்பா. சின்ன வயசுல இருந்து ஒன்னு அவனுக்கு பிடிக்கலனா அதுக்கப்புறம் அவனுக்கு எப்பவுமே பிடிக்காது. அத திரும்பி கூட பார்க்க மாட்டான். பிடிச்சதுன்னா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவான். இப்போ கண்ணம்மாவை கொண்டாடுறேனே அப்படி. ஆனா அதே நேரம் அவனுக்கா மனசுல தோணுச்சுன்னா வெறுத்த விஷயத்த கூட தயக்கத்தை விட்டு அவன் ஏத்துப்பான். ஆனா அது அவன் மனசுக்கு தோணணுமா? நம்மெல்லாம் எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வைக்கவே முடியாதுமா. பரவாயில்ல ஆண்டி, எல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாயிடும் நினைக்கிறேன். ஆமா, நீ பாரதி பத்தி என்னமோ சொல்லணும்னு சொன்னியேம்மா. சொல்லணும் தான் ஆண்டி, ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. பிளஸ் பாரதியோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அவனோட பெர்மிஷன் இல்லாம உங்ககிட்ட சொல்றது கூட கரெக்டானு தெரியல. ஆனா பாரதிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத பத்தி கண்டிப்பா எந்த காலத்திலயும் உங்ககிட்ட சொல்லியிருக்கவே மாட்டான். நீங்களா பயந்துருவீங்கன்னு நினைச்சு மறைச்சிருப்பான். என்னம்மா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. பாரதிக்கு என்னாச்சு? அவன் உடம்புக்கு என்னமா பிரச்சனை? நீங்க பயப்படாதீங்க ஆண்டி, அவன் உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் இது ரொம்ப முக்கியம்தான். அவன் கண்டுக்கவே மாட்டான். அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். பாரதிக்கு உடம்புல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு அவன் ஒரு நாள் கூட என்கிட்ட காட்டிக்கிட்டதே இல்லையேம்மா. ஆமா ஆண்டி, அவங்க யாருக்குமே தெரிய வேணாம்னு நினைச்சிருப்பான். அப்படி மறைக்கக்கூடிய பிரச்சனையா அது? சரி, அந்த விஷயத்தை என்கிட்ட தான் சொல்லல, அவன் பொண்டாட்டியாவது சொன்னானா? அது எனக்கு தெரியல ஆண்டி. அவ சொல்லிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். உங்ககிட்டயே சொல்லலனா கண்ணம்மா கிட்ட எப்படி சொல்லிருப்பான்? வரட்டும், அவன் இவ்வளவு முக்கியமான பிரச்சனை எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கான். அப்புறம் வீட்டு பெரிய மனுஷங்க நீ எதுக்கு இருக்கோம்? ஏமா நீயாவது வந்து என்கிட்ட முன்னாடியே சொன்னியா? அவ இதை மறைக்கும் போது நான் எப்படி ஆண்டி முன் வந்து சொல்ல முடியும்? ஒரு கட்டம் வரைக்கும் பொறுத்து பார்த்தேன். அதான் இன்னைக்கு வந்து சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்பவும் நான் இப்ப வந்துட்டு போனது, உங்ககிட்ட பேசினதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சா என் கூட ஒரு பெரிய சண்டையை போடுவான் ஆண்டி. சரிங்க ஆண்டி, பாரதி வந்ததும் டென்ஷன் ஆகாம என்ன ஏதுன்னு விசாரிங்க. முக்கியமா அவனை ஃபுல் பாடி செக்அப் பண்ண சொல்லுங்க. சரி ஆண்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிம்மா.